எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாம பூஜை நல்லபடியா முடிஞ்சது. பூஜையெல்லாம் நல்லாதான் போச்சு. ஆனா வெண்ணிலாதான் கொஞ்ச நேரத்துல கடவுள் கிட்டயே ஒரு தர்ணா போராட்டம் பண்ணிட்டா. கரெக்டா சொன்னீங்கக்கா. ஏன் நீ தாலி காணாம போனா திருடனை தான் பிடிக்க போவாங்க, நீங்க என்னடானா கையில கற்பூரத்தை வச்சு மேஜிக் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மேஜிக் இல்ல அருவி, வெண்ணிலா கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதுக்கு இப்படிதான் கையில கற்பூரம் ஏத்துவாங்களா? ஏதோ திருடன் வருண் கிட்ட மாட்டிக்கிட்டான். வருண் மட்டும் தாலிய காப்பாத்தி கொண்டு வரலனா வெண்ணிலாவோட கை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு. அதெல்லாம் அண்ணி பிளானோட தான் பண்ணிருக்காங்க. என்ன பிளானா? ஆமா பெரியம்மா, அன்னிக்கு தினமும் அண்ணன் கையால சாப்பாடு ஊட்டிக்கணும்னு ஆசை. அதுக்கு பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்காங்க. கரெக்ட் தானே அண்ணி? என்ன வெண்ணிலா, வருண் கிட்ட கேட்டா அவன் ஊட்டி விட போறான், அதுக்காக இப்படியா பிளான் பண்ணுவ? அத்தை, அதுவும் கரெக்ட் தான். வருண் கிட்ட நேரா கேட்க வெக்கப்படுற போல இருக்கு. ஏமா புருஷன்கிட்ட கேட்க என்ன வைக்கும்? என்ன வருண், நீ ஊட்டி விட மாட்ட? நான்லாம் எப்ப என் பொண்டாட்டி கேட்பான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏங்க அத்தை என்னவோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். சரிங்க அத்தை, நீங்கெல்லாம் பேசிட்டு இருங்க, நான் போய் சமைக்கிறேன். ஏய் உட்காரு, இன்னைக்கு நான் சமைக்கிறேன். ஐயோ, உங்களுக்கே அத்தை சிரமம், நானே பாத்துக்கிறேன். பரவாயில்லம்மா, இதுல என்ன சிரமம்? நீ வந்ததுல இருந்து டெய்லி நீ தான் சமைக்கிற, இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன். கையில வேற இவ்வளவு பெரிய காயத்தை வச்சிருக்க. வெண்ணிலா, இன்னுமா உனக்கு புரியல? அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காருல, அதான் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அவங்க கையாலேயே சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிதானம்மா? பாருடா பெரியமாக்கு வெக்கத்தை. இப்பவே இவ்ளோ லவ்ஸ்னா சின்ன வயசுல எவ்வளவு லவ்ஸ் பண்ணிருப்பீங்க. ஐயோ ஏண்டி சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நான் கூட என் மேல இருக்கிற பாசத்துல தான் அத்தை சமைக்க போறாங்கன்னு நினைச்சேன். இதுதான் விஷயமா? என்னத்த மாமா வந்ததும் கால் தரையில படல போல. பாரு லீலா, நீ சமைச்சா மட்டும் போதாது, இன்னைக்கு உன் கையில தான் எனக்கு ஊட்டி விடணும். ஐயோ சும்மா இருங்க. அம்மா, ஆ? அப்பா மேல இருக்கிற பாசத்துல குழம்புல உப்புக்கு பதிலா சர்க்கரையை போட்டுறாதீங்க. போடா.